Hi friends, welcome to Samayal today. இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் நீங்கள் சேர்த்தணும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு அந்த இலை நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போகும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி ஈஸியாக வதங்கிரும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே சேர்த்தியாச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு கப் அளவு தேங்காய் மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா துருவின தேங்காயை 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் நல்லா 1 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவும் வதக்கிட வேணாம். 1 நிமிஷம் நமக்கு நல்லா வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ சேர்த்தியாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். இப்போ இந்த தாளிப்பை இதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சமையலுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி.